உங்க இடது கையை நெஞ்சு மேல வைங்க. இப்ப நான் ஜோம் இதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் ஆராதனை நடத்துவேன். இப்ப வீடு வார்த்தை எந்த சூழ்நிலை ஆனாலும் சாகர வரைக்கும் உங்க சித்தத்தில் நிக்க எனக்கு கிருபை தாங்க. அதுதான் உண்மையா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆராதனை முடியும் பொழுது ஒரு புதிய ஆரம்பம் குறிக்கப்படும். கண்களை மூடி நாளணும். உண்மையாய் இந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்திருக்கும்னா கண்களில் கண்ணீர் வரும். அதுக்கு நான் பேசுறது வசனம் இல்லை, கண்டிப்பா இருதயத்தை உடைக்கத்தான் சாகிறது வரைக்கும் சித்தத்தில். ஒரு பெரிய பாஸ்டரா செத்தான்னு சொல்றதை விட, ஒரு பெரிய பணக்காரனா செத்தான்னு சொல்றதை விட, சித்தம் செய்தவனா செத்தவனா சொல்றது. சித்தம் செய்தவனா, சித்தம் செய்தவனா சார், சித்தம் செய்தவனா தான் சார். இயேசு மரித்தார், ஆனா சித்தம் செய்தவனா தான் மரித்தார். பவுல் மரித்தார், சித்தம் செய்தவராத்தான் மரித்தார். எனக்கு ஏது நடந்தாலும் சரி, அது சித்தமா இருக்கணும். ஆண்டாலும் சரி, செத்தாலும் சரி, அது தேவனுடைய சித்தத்தின்